ஹே கைஸ், வெல்கம் டு பேசிக்லேருந்தே ஆரம்பிப்போம். என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வீட்டில் மல்லிகை செடிகளை வாங்கிட்டு போயிட்டு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு வைப்போம். ஸோ செடிகள் வளரவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. சில பேர் எந்த மண்ணில் வைக்கிறது அப்படின்னு கேட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய மண் நல்லா செம்மண் கலவையாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. செம்மண் கலவையில் இல்லை வண்டல் மண் இந்த மாதிரி மண் கலவையில் வச்சிங்க அப்படின்னா செடிகள் நல்லா வேகமாக வளரும். ஸோ ஒரு சில செடிகள் 1 இயராக பூக்கள் கொடுக்கல, 2 வருஷமாக கொடுக்கல, 3 வருஷமாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பொதுவாகவே நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, செடிகள் நல்லா வேகமாக வளர்ந்து போயிட்டே இருக்கணும், ஸோ அது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. செடிகளை கவாத்துன்னு ஒன்று செய்யணும். கவாத்துனா என்ன அப்படின்னா, செடிகள் வளர்ந்து போனதுக்கப்புறம் அதை கட் பண்ணி விடணும். அதாவது அந்த வளர்ச்சியை தடை பண்ணிங்க அப்படின்னா சைட்லேருந்து துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக துளிர்கள் வரும். ஸோ மல்லிகை செடி பொறுத்த வரைக்கும் எப்போ துளிர் விட்டு வளருதோ அந்த டைமில் என்ன ஆகுனா மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகள் நல்லா வேகமாக மாடி ஹைட்டுக்கு வளர்ந்து போயிடுச்சுங்க, சூப்பராக க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்கிறேங்க. எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா செடிகளை கட் பண்ணி விடணும். ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஒரு 3 feet ஹைட்டுக்கு விட்டுட்டு மீதி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 அடி விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறீங்க. ஸோ அப்படி கட் பண்ணி விட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். ஸோ துளிர் நிறைய வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. ஸோ கெமிக்கல் மெத்தட் இருக்குது அண்டு ஆர்கானிக் மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கானிக் மெத்தட் சொல்லுவோம். செடியோட அடிப்பகுதியில் ஸோ நல்லா ரவுண்டாக பேசின் ஃபார்ம் பண்ணணும். அதாவது ரவுண்டாக தண்ணி விடுறதுக்காக அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு மாட்டுச்சாணத்தோட தொழு உரம், ஸோ இந்த தொழு உரம் ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா மாட்டுச்சாணத்தோட தொழு உரம் இல்லை வெர்மி கம்போஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு செடிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடியில் கொட்டி தண்ணி ஊற்றி விடலாம். தண்ணி ஊற்றி விட்டீங்க அப்படின்னா வித்தின் 1 வீக்கில் செடிகள் நல்லா வேகமாக வளர ஆரம்பிக்கும், துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். ஓகேப்பா, எங்களுக்கு கெமிக்கல் வேணாம், ஆர்கானிக் வேணாம், கெமிக்கல் ஏதாச்சும் சொல்லு அப்படிங்க. ஸோ கெமிக்கல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா டிஏபி. ஸோ டிஏபி பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய செடியாக இருந்தது அப்படின்னா ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு கொடுக்கலாம். நம்ம வீட்டில் சின்ன செடியாக இருக்குது, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு செடிகளுக்கு சைடில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி விடணும். தண்ணி ஊற்றலை அப்படின்னா செடி பர்னிங் ஆகிடும், அதாவது கருகி போயிடும். எப்போது மல்லிகைப்பூ ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க. இந்த மல்லிகை செடி கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் வளர்த்துட்ருப்போம். ஆனால் அந்த மல்லிகை செடியை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வைக்கும்போது சின்னதாக இருக்கும். எப்பயாச்சும் சீசன் அப்போ மட்டும்தான் பூக்கள் வர மாதிரி இருக்குங்க. ஆனால் அந்த பூக்களை பறிச்சதுக்கப்புறம் துளிரும் வராது, செடிகளும் பெருசாகாமல் அப்படியே கிடக்கும். நம்மளும் என்னென்னவோ பண்ணி பார்ப்போம், கடைசி வரைக்கும் அதில் பூக்களை மட்டும் பார்க்கவே முடியாது. சில பேர் வீட்டில் செடியை வச்சுருப்பாங்க, நல்லா கொடி மாதிரி போகுதுன்ட்டு மாடி உயரத்துக்கு ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க. அதிலே கடைசி வரைக்கும் பூக்களை பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக டிப்ஸு சொல்ல போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோக்களுமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க. நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வந்த உடனே நல்ல ஒரு அடி ஆழத்துக்கு குழி எடுத்து அந்த மல்லிகை செடியை அதுக்குள்ளார வச்சுருங்க. இப்போலாம் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்போவே மல்லிகை செடி கொடுக்குறாங்க. நல்லா பெரிய பெரிய மல்லி, மைசூர் மல்லி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வர ஆரம்பிச்சிது. இந்த செடியை இந்த மாதிரி 1 அடி இருக்கிற ஆழத்தில் குழியில் வச்சதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட் இல்லைனா மாட்டுச்சாணத்தோட தொழு உரத்தை நல்லா ஒரு 5 கைப்பிடி அளவுக்கு அந்த செடிக்கு கொட்டி விடுங்க. ஒரு ரவுண்ட் பேசின் ஃபார்ம் பண்ணோம். ஒரு செடி இருக்குன்னா பாத்தி கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பாத்தி கட்டி டெய்லியுமே தண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா செடிகள் நல்லா வேகமாக வளர ஆரம்பிக்கும். வளர்ந்த உடனே துளிர் விட்டு எப்போ வளருதோ அந்த டைமில் அதில் மொட்டுக்கள் வருங்க. கண்டிப்பாக மொட்டுக்கள் வந்த உடனே அந்த மொட்டுக்களை பறிச்சிடுவோம். அதுக்கப்புறம் அந்த செடி நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் எப்போ மொட்டு வருதோ ஸோ அந்த டைமில் தான் அந்த செடியை போய்ட்டு கேர் பண்ணி பார்த்துப்போம். அப்படி இருக்கும்போது அந்த செடிகளை 1 அடி உயரத்துக்கு மட்டும் விட்டுட்டு கவாத்து செய்யணும். கவாத்துனா என்ன அப்படின்னா செடியை கட் பண்ணி விடணுங்க. இது புதுசாக வச்ச செடியாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் பல காலமாக இருக்கிற செடியாக இருக்கட்டும், எல்லாமே பூத்து முடிச்சதுக்கப்புறம் செடியை கட் பண்ணி விடணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அதுக்கு அடுத்த மாதத்திலேயே துளிர் விட்டு வளர ஆரம்பிக்குங்க. அந்த மாதிரி துளிர் விட்டு வளரும்போது எப்போ மல்லிகை செடி துளிர் வருதோ அது கூடவே ஜாயினாக என்ன வரும்னா மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். சரிங்க, இந்த மொட்டுக்கள் வரதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஃபெர்டிலைசர்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா மாட்டுச்சாணத்தோட தொழு உரத்தை கொஞ்சம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் கொடுக்கறதுனால ஒரு சூப்பரான உள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்க மொட்டுக்களை வெளியே கொண்டு வரும். ஸோ அப்படி கொண்டு வரும்போது அதிகமான மொட்டுக்களை உற்பத்தி செய்யும். மொட்டுக்கள் நல்லா பெருசாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த வீடியோ வராமல் இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளோட நண்பர்கள் எல்லாமே பண்ணிவிடுவாங்க, நம்பிக்கை இருக்குது. ஸோ பண்ணிவிடுங்க.